ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொங்கு ரசி ருசி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நன்னாரி சர்பத்துங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நன்னாரி வேணுங்க. அது ஒரு பாட்டில் வாங்கி வச்சுருக்கோங்க. வீட்டில் ஏற்கனவே இருக்குங்க. இது நீங்கள் வாங்கிக்கோங்க. சர்க்கரைங்க, ஒரு பாத்திரத்தில் தண்ணிங்க தேவையான அளவுங்க, லெமனுங்க, ஒரு லெமனுங்க. இனி ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கோங்க. 4 டம்ளர் தண்ணிங்க, 6 ஸ்பூன் சர்க்கரைங்க போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. இனி லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாங்க. நன்னாரி ஒரு மூடிங்க, 2 மூடிங்க. உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் ஒரு மூடி கூட ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடணுங்க. வெயிலுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. சர்க்கரையை நல்லா கலக்கி விடணுங்க. இன்னைக்கு கூட கொஞ்சம் ஊற்றுனா நல்லாயிருக்கும்னு இருந்ததுங்க, அதனால் நாங்கள் ஊற்றிருக்கோங்க. சர்க்கரை எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குங்க. வடிகட்டலிங்க, உங்களுக்கு வேணும்னா வடிகட்டிக்கோங்க. கொட்டையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்புறம் அப்படியே குடிச்சிக்கோங்க. நல்லா இருக்குங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இனி டம்ளரில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வடிகட்டாமல் தான் ஊற்றிருக்கேங்க. இப்படி ஊற்றுனீங்கன்னா தான் ஃபுல் ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. வெயில் காலம் வந்துருச்சு. ரொம்ப இது நம்ம உடம்புக்கு தேவைப்படுங்க. ஜூஸ் டெய்லி போட்டு குடிங்க. இந்த ஜூஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவில் போட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க. எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். கொங்கு ரசி ருசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.